ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பனானா பேன்கேக். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதையும் ஒரு 20 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெண்ணெய் நல்லா உருகண்டியும் இது கூடவே ஒரு 30 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் ரெண்டையும் நல்லா கிளறிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சேர்த்துக்கிறோம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி லைனப்பாக அடுக்கி வச்சா நம்ம கேக் கட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 150 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். மைதா மாவு 200 கிராம், கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கலந்து எடுத்துக்கிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டை வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா கலவி கலந்துடுறோம். இப்போ சைடில் இருக்க வாழைப்பழத்தெல்லாம் இது உள்ள கவர் பண்ணிடலாம். கேக்கு 15 to 20 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு கேக்கை மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு கேக் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கேக் அப்படியே மாற்றி கமுத்திடுறோம். மேல் பாகத்தை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மாற்றிட்டு இப்போ மேல் பாகத்தை வேக வைக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ சூப்பரான பனானா பேன்கேக் ரெடி. ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.